ஹாய், நம்ம டூல்பாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படி ஷார்ட்கட் கீஸ் வந்து செட் பண்ணுறது. அதாவது பொதுவாக எல்லா மெனுவுக்குமே வந்துட்டு ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த ஷார்ட்கட் கீயும் வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் கீஸ் வந்து இருக்காது. அந்த மாதிரி உள்ள மெனுவெல்லாம் ஆப்ஷனை நம்ம எப்படி வந்துட்டு ஷார்ட்கட் கீ செட் பண்ணிவிட்டு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்துட்டு கீஸ் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டர் எடுத்துக்கிறோம். அதில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து இம்போர்ட் சொல்கிறோம் இல்லையா. இன்டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவோம், இதில் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். கொரல் ட்ராவில் இம்போர்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ளேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், வெறும் இந்த நேம் மெனு மட்டும் தான் இருக்குது. பட் அதுக்கு நேராக வந்துட்டு இந்த சைடு ஷார்ட்கட் கீஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல டிஃபால்ட்டாக. பட் நாம் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதிகமாக நம்ம இந்த லேஅவுட்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ப்ளேஸும் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும். ஏன்னா அவங்க லேஅவுட் முடிச்சுட்டு அடுத்தது பிரிண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது லிங்க் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ளேஸும், ஃபைல் லேஅவுட் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறதுக்கு அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் வேறு ஆப்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீயை கூட நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி மாற்றும்போது ஒரு ஷார்ட்கட் கீ ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு ஒரு ஆப்ஷனுக்கு கீஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ பார்க்கலாம். எடிட்டில் போயிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இது கொடுங்க. இதில் வந்துட்டு மெனு கமாண்ட்ஸ்னு இருக்குது. நீங்கள் வந்து இந்த டூல் பாக்ஸுக்கும் மாற்றுறதுனாக்கா டூல்ஸ்க்கு சூஸ் பண்ணிங்க. இந்த டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸுக்கும் நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீ செட் பண்ணணுன்னா கூட இதில் வந்து டூல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டூல்ஸ்க்கு வந்து நீங்கள் மாற்றணுமோ அந்த டூலோடைய நேமை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஏரியா டைப்பு, அப்புறம் டைப் பார்த்து, அப்புறம் இந்த ஆர்க் ஸ்பைரல், அப்புறம் ரெக்டாங்குலர் கிரீடு, இந்த மாதிரி ஒரு சில இதுக்கெலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ செட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ வந்து மெனுவில் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ளேஸ் அப்புறம் எக்ஸ்போர்ட், அது ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதே ஃபங்க்ஷன் தான் இந்த டூலுக்கும். ஸோ மெனு கமாண்ட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு எந்த மெனுவில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து எந்த மெனுவில் இருக்குது, இது வந்துட்டு அண்டர் ஃபைலில் இருக்கும். ஃபைலில் சூஸ் பண்ணிக்கிங்க. ஃபைலில் வந்துட்டு ப்ளேஸ். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ப்ளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஷார்ட்கட் இருக்குது, இங்கே சிம்பிள் இருக்குது. ஷார்ட்கட் வந்துட்டு என்ன நீங்கள் கீஸை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கீஸ் வந்து நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கீஸை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள், அங்கே வந்துட்டு வந்துடும். ப்ளேஸ்க்கு வந்து நான் இப்போது என்ன கீ யூஸ் பண்ண போகிறேன்னாக்கா கமாண்டு ஷிஃப்ட்டு டி கொடுக்குறேன். ஓகேங்களா, அதை பாருங்கள், ஃபஸ்ட்டில் அந்த ஏரோ போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஷிஃப்ட்டு. அடுத்தது வந்துட்டு அந்த ஒரு வளைவாக ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கமாண்ட் பட்டனுக்குள்ளது. அதுக்கு அடுத்தது டி. இந்த 3 பட்டனையும் அட்டன் டைமில் நான் ப்ரெஸ் பண்ணதுனால எனக்கு அந்த கீஸ் வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி செட் பண்ணிடுறதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஷிஃப்ட்டு கமாண்டு டி ப்ரெஸ் பண்ணாக்கா ப்ளேஸுங்கிற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை முடிச்சுட்டு இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது ஒரு நேம் கேட்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு அதில் டிஃபால்ட்டாக இல்லாத வேறு புதுசாக நீங்கள் இந்த மாதிரி அடிஷ்னலாக ஷார்ட்கட் கீ ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்க சொல்லி கேட்கும். நம்ம அது எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம், அது ஃப்யூச்சரில் தேவையில்லானா கூட டெலீட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேனே. ஓகே, டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ அது வந்துட்டு கீ வந்து சேவ் ஆகிட்டு. செக் பண்ணிக்க ஒரு தடவை. மெனு கமாண்ட்ஸில் ஃபைலில் ப்ளேஸ் பாருங்கள், ஷார்ட்கட் கீ இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது எக்ஸ்போர்ட்டுக்கு போகலாம். ஸோ இதில் வந்துட்டு ஷார்ட்கட் கீ கன்ஃபார்ம் ஆகிட்டு, அதேமாதிரி இந்த ஃபைல்லேயும் வந்துட்டு பாருங்கள் வந்துடுச்சா. ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது இல்லை, எக்ஸ்போர்ட்டில் பாருங்கள் இல்லை,
ஃபைல் ப்ளேஸில் முன்னாடி பார்க்கும்போது இல்லை, இப்போ நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் வந்து இப்படியும் வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைலை வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ இது வந்துட்டு ப்ளேஸ் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ஃபைலில் வந்துட்டு ப்ளேஸுங்கிற மெனு கிளிக் பண்ணும்போது நம்ம இந்த ஒரு ஃபைல் வந்து லிங்க் பண்ணியிருக்கிறோம், இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஷார்ட்கட் கீ இதில் இப்போ கொடுக்குறேன், ஷிஃப்ட் கமாண்டு டி. ஓகே, வந்துருச்சா? ஸோ இதுலேயும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபைலில் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ நமக்கு அந்த ஃபைலு வந்துட்டு ஃபஸ்ட்டில் கொடுத்தது இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம எந்த மெனுவை அதிகமாக அடிக்கடி யூஸ் பண்ணுறோம், அந்த மெனுவுக்கு வந்து சாஃப்ட்வேரில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து ஷார்ட்கட் கீ டிஃபால்ட்டாக இல்லை அப்படின்னால் நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒன் மோர் எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மெனுவுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது வேறு எதுக்கு இல்லைன்னா எக்ஸ்போர்ட், ஃபைலில் எக்ஸ்போர்ட். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஷார்ட்கட் கீ இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேனுவலாக செட் பண்ண போகிறோம். எடிட்டுக்கு போகிறோம், கீபோர்ட் ஷார்ட்கட். இதுக்குள்ளே ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ட்டு ஷிஃப்ட்டு கமாண்டு கே. இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இந்த விண்டோ உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். இந்த விண்டோ வந்துடும், இந்த ஒர்க் பேனல். இந்த பேனலில் வந்துட்டு மெனு கமாண்ட்ஸ் சூஸ் பண்ணுறோம், ஃபைலில் எடுக்கிறோம், அதில் எக்ஸ்போர்ட் கொடுக்கும். இங்கே இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்கட்டுக்கு நேராக உள்ள இந்த பாக்ஸை மட்டும் நம்ம ஒரு கிளிக் பண்ணுறோம், இப்படி வந்துடும். இதில் நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு இன்டிசைனுக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கமாண்ட் இ கொடுப்பேன். ஸோ அதையே நான் இங்கே கொடுக்க விரும்புகிறேன், கமாண்ட் இ கொடுக்குறேன். வந்துட்டு அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கீ கொடுக்கணுமோ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போது திரும்பவும் ஓகே கொடுங்க. இங்கே கேட்குது பார்த்தீங்களா, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ஓவர் ரைட் த செட் டெஸ்ட்டுங்கிற நேமில் திரும்பவும் சேவ் பண்ணுமா, அதே நேமில் திரும்ப ஓவர் ரைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் எஸ் கொடுத்தாலே போதும். எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ளேஸுங்கிற ஷார்ட்கட் கீ, அது கூட இதுவும் ஆட் ஆகிடும். ஓகேங்களா, அது வந்து டெலீட் ஆகாது, ஜஸ்ட்டு அதே நேமில் இதுவும் சேர்ந்து ஆட் ஆகிடும். இதேமாதிரி நீங்கள் எத்தனை கீஸ்க்கு வேணாலும் எத்தனை மெனுவுக்கு வேணாலும் ஷார்ட்கட் கீ நீங்களாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இதனால் வந்துட்டு உங்களுக்கு மற்ற ஷார்ட்கட் கீ வந்துட்டு எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் வேற ஒரு ஷார்ட்கட் கீ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் எஸ் கமாண்ட் எஸ் வந்துட்டு கொடுத்தீங்கன்னாக்கா சேவ் ஆகும். அந்த ஷார்ட்கட் கீயை வந்து இங்கே கொடுக்க முடியாது, கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எடுத்துக்காது, இது ஆல்ரெடி யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி நீங்கள் மீறி கொடுத்தீங்கனாக்கா அங்கே கமாண்ட் எஸ் கொடுக்கறது வந்துட்டு அங்கே கேன்சல் ஆகிடும். அப்புறம் நம்ம டிஃபால்ட்டாக கமாண்ட் எஸ் கொடுக்குற இடம் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு இடத்துல தான் ஒரு கீஸ் வந்து ஒர்க் ஆகும். நான் இப்போது இதுக்கு எஸ் கொடுக்குறேன். இப்போது ஃபைலில் வந்துட்டு பாருங்கள், எக்ஸ்போர்ட்டுக்கு கமாண்ட் இ வந்துட்டு. ஸோ நாம் இப்போது டைரெக்டாக ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த விண்டோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபைலில் எக்ஸ்போர்ட் வந்துட்டு. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட்டில் நான் என்ன ஃபார்மேட்டில் அவுட்புட் எடுக்கணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் இங்கே சூஸ் பண்ணி ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் எடுக்கலாம். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து ஷார்ட்கட் கீ நம்ம மேனுவலாக செட் பண்ணுறது. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் நீங்கள் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி எந்த ஆப்ஷனை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட் கீ நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கும் வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, மோஸ்ட்லி சில பேர் நம்ம டிசைனிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மற்ற சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால் டிசைன் பண்ண முடியாது. சில நேரம் டிசைன் பண்ணும்போது பார்த்தாக்கா ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு ஆர்ஜிபிலேருந்து சிஎம்ஓகே கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒரு சில இடங்களில் நீங்கள் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போய் அந்த பிக்சரை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து லேஅவுட் பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஃபைலில் லிங்க் ஃபைல் எடுத்துக்கிட்டு போய் லேஅவுட்டில் இன்டிசைனில் போய்ட்டு லேஅவுட் பண்ணி பிரிண்ட் கொடுப்பீங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரில் இன்னொரு சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் மல்டி சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எல்லா ஒர்க்குக்கும் அப்படி சொல்ல முடியாது, ஒரு சில ஜாப்புக்கு அப்படி தேவைப்படக்கூடிய இடங்களில் நம்ம அப்படி யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் அதிகமாக யூஸ் பண்ணி பழகிட்டீங்களோ அந்த சாஃப்ட்வேரில் உள்ள ஷார்ட்கட் கீ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது எக்ஸ்போர்ட் கொடுக்குறீங்க, வேறு ஒரு சாஃப்ட்வேரில் வந்து கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்து பழகிட்டிங்கனாக்கா, இப்போ இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டரில் அவங்க கீஸ் கொடுக்கவே இல்லை, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, கமாண்ட் கொடுப்பீங்க, வரல. உங்களுக்கு அந்த டைம் வந்துட்டு இது ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க, சரி இது எப்படி சரி பண்ணுறது அப்படி யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஃப்யூச்சரில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி ப்ரொஃபஷ்னலாக ஒரு சில டிப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் அடிக்கடி வரும். நம்ம சேனலில் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிங்க, உங்களுடைய கமெண்ட்டை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வேறு ஏதாவது இல்லுஸ்ட்ரேட்டர்லேருந்து நீங்கள் வேறு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்கனாக்கா உங்களுடைய கமெண்ட்டு, உங்களுடைய டவுட்டை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கான ஆன்சரை தரேன். உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி. தேங்க்யூ.